மனித நாகரிகத்தின் வரலாற்றில் சுரண்டல்களுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராக எத்தனையோ குரல்கள் ஒலித்திருக்கின்றன. ஆனால் அந்த ஒடுக்குமுறையின் வேர்களை கண்டறிந்து அதற்கு அறிவியல் பூர்வமாக தீர்வு சொன்ன கோட்பாடுதான் மார்க்சியம். 19ஆம் நூற்றாண்டின் தொழிற்புரட்சி காலத்தில் உழைக்கும் மனிதர்களின் வியர்வையும் இரத்தமும் முதலாளித்துவத்தின் காலடியில் நசுக்கப்பட்ட போது உலகெங்கும் உள்ள பாட்டாளிகளின் விடுதலைக்கான ஒளிரும் சுடராக உருவானது கம்யூனிசம். மாபெரும் சிந்தனையாளர்கள் தோழர் கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஃபிரெடரிக் எங்கெல்ஸ் ஆகிய இரு பெரும் ஆளுமைகளின் அசாத்தியமான உழைப்பால் உருவானது இந்த தத்துவம். உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், நீங்கள் இழப்பதற்கு அடிமை சங்கிலியை தவிர வேறொன்றும் இல்லை என்ற முழக்கம் உலக வரலாற்றின் திசையையே மாற்றியமைத்தது. உலகெங்கும் சமத்துவ புரட்சிகளுக்கு வித்திட்ட அந்த சிந்தனைதான் மனித குலத்தின் ஆகச் சிறந்த சமத்துவ கனவை இன்று வரை சுமந்து நிற்கிறது. உலகை உலுக்கிய அந்த செங்கொடி சிந்தனை இந்திய துணைக்கண்டத்திலும் குறிப்பாக தமிழ் மண்ணிலும் மிக ஆழமாக வேரூன்றியது. சிந்தனை சிற்பி தோழர் சிங்காரவேலரின் தலைமையில் சென்னை கடற்கரையில் இந்தியாவின் முதல் மே தின முழக்கம் ஒலித்த வரலாற்று சிறப்புமிக்க மண் இது. மக்களின் தோழர் ஜீவானந்தம், உழைக்கும் வர்க்கத்தின் இடி முழக்கம் பி. ராமமூர்த்தி, வெண்மணி தியாகிகளின் குருதி நனைந்த நிலத்தில் விவசாயிகளை திரட்டிய தோழர் பி. சீனிவாசராவ் என தமிழ் மண்ணின் கம்யூனிச வரலாறு என்பது தியாகங்களாலும் அர்ப்பணிப்புகளாலும் எழுதப்பட்டது. சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் நிலப்பிரபுத்துவ சுரண்டலுக்கு எதிராகவும் தொழிலாளர்களின் கூலி உயர்வுக்காகவும் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் செங்கொடியை ஏந்தி கம்யூனிச இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றினார்கள் அந்த முன்னோடி தலைவர்கள். அந்த பெரும் தலைவர்களின் தியாக பாதையில்தான் இன்றைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் மண்ணில் எளிய மக்களின் அரணாக நிமிர்ந்து நிற்கிறது. அந்த புரட்சிகர பாரம்பரியத்தின் சமகால தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களின் முகவரியாக திகழ்கிறார் இன்று நம்மிடையே வீற்றிருக்கும் மாபெரும் மக்கள் தலைவர் தோழர் பே. சண்முகம் அவர்கள். புதிய தொழில்நுட்பங்கள் வருகிற போது, புதிய அறிவியல் தொழில்நுட்பங்கள் வளர்கிற போது மனித உழைப்பை குறைக்க வேண்டுமே தவிர மனிதர்களையே உழைப்பில் இருந்து அப்புறப்படுத்துவது என்கிற கொள்கையை நான் கண்டிக்கிறேன். திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு அருகில் உள்ள பெருவளநல்லூர் என்னும் எளிய கிராமத்தில் 1960ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 6ஆம் நாள் பிறந்தார் தோழர் பே. சண்முகம் அவர்கள். காரைக்குடி ராமசாமி தமிழ் கல்லூரியில் தமிழ் மீது கொண்ட பற்றோடு தன் படிப்பை தொடர்ந்த இளம் பருவத்தில் சமூகம் மீதான அக்கறையும் அவர் நெஞ்சில் கனலாக வளர்ந்தது. 1979ஆம் ஆண்டு இந்திய மாணவர் சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட கணத்திலிருந்து அவரது தீவிரமான அரசியல் வாழ்வு தொடங்கியது. மாணவர் வர்க்கத்தின் உரிமைகளுக்காக, கல்வி நிறுவனங்களின் ஜனநாயகத்திற்காக தொடர் களப்பணிகளை முன்னெடுத்தார். அவரது அசாத்தியமான தலைமை பண்பும் ஓயாத உழைப்பும் அவரை இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில தலைவர் மற்றும் மாநில செயலாளர் என்ற முன்னணி பொறுப்புகளுக்கு உயர்த்தியது. மாணவர் எழுச்சியின் நாயகனாக தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் கம்யூனிச கொள்கைகளை மாணவர்களிடம் கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர் நம் தோழர் சண்முகம் அவர்கள். படிப்பை முடித்த பின் CPIM இயக்கத்தின் முழுநேர ஊழியராக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். 1992ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட மலைவாழ் மக்களின் உரிமைகளை பாதுகாக்க தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் உருவான போது அதன் முதல் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் தோழர் சண்முகம் அவர்கள். அது வெறும் பதவியல்ல, தமிழக வரலாற்றின் ஆக பெரும் தியாக போராட்டத்திற்கான தொடக்கம். தமிழ்நாட்டு வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத, மறக்கக்கூடாத வடுக்களை கொண்ட வாச்சாத்தி கொடூரம் அரங்கேறிய போது பாதிக்கப்பட்ட எளிய பழங்குடி மக்களின் கண்ணீரை துடைக்க, அவர்களுக்கு நீதியை பெற்றுத்தர களத்தில் நின்றார்.
இந்த வாச்சத்தி கிராமத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் பேசுகிறோம். எங்கள் கிராமத்தில் வந்து அன்னைக்கு ஃபாரஸ்ட் போலீஸ் வந்து நீங்கள் சந்தனக்கட்டை திருடுறீங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க, வயசான ஆயாங்க மனசாட்சியே இல்லாமல் அவ்வளோ ஒரு அடி அடித்து சித்திரவதைப்படுத்தி எங்களை ஏரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வாங்க ஏரியில் சந்தனக்கட்டை இருக்குது. 18 பெண்களையும் குறிப்பாக லாரியில் அடித்து பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த ஏரிக்குள்ளே தான் எங்களை இவ்வளோ சித்திரவதை பாலியல் வன்கொடுமை செஞ்சு நாங்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த ஆலமரத்தாண்டு தான் அந்த 105 பேரும் திகிந்தோம். எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு நான் கேட்டோம். வாடின்னா ஒரு நோணும் ஏங்க இங்கெல்லாம் ஒரு காக்கி சட்டை போட்டுக்கிட்டீங்க, எங்களை வாடின்ற அளவுக்கு இப்படி சொல்கிறீங்க, நல்லா இருக்குதான். நான் திருப்பியும் உன்னை கேட்டால் கவனிப்பியா அப்படியேன்னு, ஏய் வாடி நீ ஒன்றும் பண்ணல, அதே தான் வருது அவன் வாயில். போலீஸும் ஃபாரஸ்ட்டும் அப்படியே வண்டி போச்சு. துப்பாக்கி ஆளுங்களை அப்படி வந்தாங்க. சும்மா அங்கே வாங்கன்ட்டு சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க. எதுக்கு பேசுகிறேன்னா தான் எங்களை அடித்து தான் இழுத்துட்டு போனாங்க. அடியில் தர்மடி அதெல்லாம் மறக்கவே முடியாது வாழ்க்கையில். ஒரு வாரம் பொறுத்து எப்படியோ நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து தோழருங்க ஊரில் வந்து பார்த்தாலே எல்லாம் ஃபாரஸ்ட் தான் ஊரில் இருக்கிற ஜனங்க எல்லாம் பயப்படுறாங்க. நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம், நாங்கள் உங்களை காப்பாற்ற வந்த மக்கள் தான் செங்கொடி காட்டினாங்க. இந்த செங்கொடி உங்களை காக்கும் வாங்க மக்களே அப்படின்னு சொல்லி மலை பக்கத்தெல்லாம் எங்கள் ஜனங்க ஒளிஞ்சிட்டு இருந்தவங்கள 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பக்கமாக போய் தோழர்கள் எல்லாம் கூப்பிட்டு கட்சி தான் நம்மளை ஆதரிக்க வந்திருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்தாங்க. சிவப்பு கொடி நாட்டு இருக்குன்னா ஃபாரஸ்ட்கார் கிடையாது, போலீஸ்கார் கிடையாது, இது கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறைகளுக்கும் மிரட்டல்களுக்கும் அஞ்சாமல் தொடர்ந்து 30 ஆண்டுகள் வாச்சாத்தி போராட்டத்தை முன்னின்று வழிநடத்தினார். சமரசமற்ற அந்த போராட்டத்தின் விளைவாக குற்றவாளிகளுக்கு தண்டனையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியும் நிவாரணமும் கிடைத்தது. தமிழக வரலாற்றில் பதிவான மறக்க முடியாத கொடூரமான இந்த வாச்சாத்தி சம்பவத்திற்கான போராட்டத்தை 30 ஆண்டுகள் வழிநடத்தி வென்று காட்டிய மாபெரும் கள போராளி தோழர் பி. சண்முகம். ஆனால் இது இவ்வளவு அரசு காவல்துறையினரை, வனத்துறையினரை, உயர் அதிகாரிகளை குற்றவாளி கூண்டில் ஏற்றி தண்டனை பெறுவதற்கு அது ஒன்றும் சாதாரண விஷயம். அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட், மக்கள் இயக்கம்தான். ஒரு பக்கம் லீகல் ஃபைட்டு, இன்னொரு பக்கம் இதை விடாமல் 30 வருஷ காலமாக இதை உயிரோட்டமாகவும் மக்களுடைய மனங்களிலிருந்து அகலாமல் ஒரு மக்கள் இயக்கமாக பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்டாக இதை மாற்றியது என்பது முக்கியமான விஷயம். எங்கள் கட்சி எப்போ வந்து எங்கள் ஊருக்குள்ளே அந்த செங்கோடி பறந்ததோ அன்னைக்கு ஒரு போலீஸ் ஃபாரஸ்ட் எவனுமே எங்கள் ஊருக்குள்ளே கால் வைக்கிறதில்ல. நாங்கள் தைரியமாக நடவோம். எங்கள் கட்சியினுடைய கட்டுப்பாடு அந்த மாதிரி. எங்கள் கட்சிக்கு பயந்து எவனுமே வரது கிடையாது. எங்களை உயிர் காத்துவாங்க அவங்க தான். அவங்கள எப்பவுமே நாங்கள் சாகிற வேலை மறக்கவும் முடியாது. நாங்கள் நினைக்காம இருந்ததும் இல்லை. சாமி நினைக்கிற மாதிரிலே அவங்கள நினைக்கிறோம். சண்முக தலைவரில் 3 நாள் ஒன்றா வரதுண்டா, அப்படி பட்டுனே இருந்தா, அப்படி இந்த உயிர் தெரிஞ்சு குத்துற மாதிரி குத்துனாங்க. அருவியில் படுக்க வச்சு திண்ணி பப்பில் அப்படியே கத்து இந்த தொண்டை. அது மட்டுமல்லாமல் பழங்குடி மக்களின் சாதி சான்று கோரும் போராட்டங்களிலும் எளிய மக்களின் நில உரிமை போராட்டங்களிலும் சமரசமின்றி போராடும் கள போராளியாக திகழ்கிறார். தோழர் சண்முகம் அவர்களின் போராட்டக்களம் தமிழக எல்லையை தாண்டியது. காடுகளையும் மலைகளையும் நம்பி வாழும் பழங்குடியின மக்களின் நில உரிமையை நிலைநாட்ட நாடு தழுவிய அளவில் போராட்டங்களை ஒருங்கிணைத்தார். அதன் உச்சக்கட்டமாக கடந்த 2006ஆம் ஆண்டு நவம்பர் 24 அன்று அன்றைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை நேரில் சந்தித்து பழங்குடியினரின் நியாயமான கோரிக்கைகளை அழுத்தமாக முன்வைத்தார். அந்த சந்திப்பிற்கு பின்னரே இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க வன உரிமை சட்டம் 2006 சாத்தியமானது. காடுகளின் மைந்தர்களுக்கு காடுகளையே உரிமை பெற்று தந்த வரலாற்று நாயகர் இவர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக 13 ஆண்டுகள் ஓயாது உழைத்து 2020 முதல் அதன் மாநில தலைவராக செயல்பட்டு வரும் தோழர் சண்முகம் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான மோடி அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க விவசாயிகள் போராட்டத்தை முன்னின்று நடத்தினார். தமிழ்நாட்டிலிருந்து பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்டி டெல்லி எல்லையில் முகாமிட்டு ஒன்றிய அரசை பணிய வைத்த வரலாற்று போராட்டத்தில் தமிழ்நாட்டின் முதன்மை தளபதியாக
கள நாயகனாக செயல்பட்டார். நீண்ட காலமாக சிபிஐஎம் இயக்கத்தின் மத்திய குழு உறுப்பினராக தன் மதிநுட்பத்தால் கட்சியை வழிநடத்தி வந்த தோழர் பே. சண்முகம் அவர்கள் விழுப்புரத்தில் 2025ஆம் ஆண்டு மிக எழுச்சியோடு நடந்து முடிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாட்டில் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். தமிழகத்தின் உழைக்கும் வர்க்கத்தை வழிநடத்தும் ஆக பெரும் பொறுப்பு இன்று அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த இந்த எளிய தலைவனின் பின்னால் அவருக்கு பெரும் பக்கபலமாக விளங்கும் அவரது அன்பு மனைவி, திருமணமான 2 மகன்கள் மற்றும் அவரது மழலை மாறா அன்பு பேத்திகள் என ஒரு அழகான எளிய கம்யூனிச குடும்பம் இருக்கிறது. குடும்ப பாசத்தையும் கடந்து ஒட்டுமொத்த தமிழக உழைக்கும் வர்க்கத்தையே தன் குடும்பமாக கருதி வாழும் மாபெரும் ஆளுமை தோழர் பே. சண்முகம் அவர்கள். இத்தகைய வரலாற்று பெருமைகளும் ஓயாத போராட்ட குணமும் கொண்ட மாபெரும் மக்கள் தலைவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர், மதிப்பிற்குரிய தோழர் பே. சண்முகம் அவர்கள். தோழர் நல்லுசாமி சாந்தி இணையர்களின் மகள் வினோலா மற்றும் மணமகன் மாரிமுத்து ஆகியோரின் இந்த இல்லற தொடக்க விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ளார் என்பது நம் அனைவருக்கும் எட்டாத பெருமிதம். எளிய மக்களின் உரிமை குரலாய் ஒலிக்கும் அந்த செங்கொடி இயக்கத்தின் முதன்மை தலைவரை மணமக்கள் சார்பாகவும் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.